டிஎன்பிசி ட்ரீமர்ஸ் எல்லாருமே அவுட்ஸ்டட் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தமிழுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியானது, அதாவது கண்டிப்பாக மார்க்கு செக்யூர் பண்ணுற மாதிரி சில டாபிக்ஸ் படிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதில் போர்ச்சுகீசிய சொற்கள், கன்னட சொற்கள், உருது சொற்கள், தெலுங்கு சொற்கள், அதாவது வட சொல்லிலேருந்து தமிழ் சொல் மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டாபிக் ஃபுல்லுமே நம்ம ஃபஸ்ட்டு படிச்சு வச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசிய சொற்கள் பார்த்திங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமாங்கிறதுல கம்மியாக தான் இருக்குது. அது மாதிரி கன்னட சொற்களும் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா மெமரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா 4 ஆப்ஷனில் கண்டிப்பாக இது ஒரு ஆப்ஷன் வைப்பாங்க. ஸோ அதில் போர்ச்சுகீஸ் சொற்கள் என்னென்ன இருக்குது? அலமாரி, கிராம்பு, சாவி, திறவுகோல், சாவினா திறவுகோல், ஜன்னல், காலதர் அல்லது காற்று வழின்னு சொல்கிறாங்க. அடுத்து பரங்கிக்காய், பாதிரி. இந்த இது மட்டும் வச்சுக்கோங்க. அலமாரி, கிராம்பு, சாவி, ஜன்னல், பரங்கிக்காய், பாதிரி, இந்த 6. அப்போ போர்ச்சுகீஸ் சொற்கள்னாலே நம்மளுக்கு இந்த 6 தான் ஞாபகம் வரணும். ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் உள்ளதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம நிறைய மெமரி பண்ண இதெல்லாம் நம்ம மெமரி பண்ணால் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிட முடியும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ இதாக ஞாபகம் வைக்க முடியும்? கன்னட சொற்கள் பார்த்திங்கன்னா 3 தான் இருக்குது. அக்கடா, கோசரம், அக்கரை. ஸோ இதுக்கு நேரான நீங்கள் தமிழ் வார்த்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ இதுக்குரிய தமிழ் வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க? அக்கடானா வாளா, கோசரம்னா ஆக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருது சொற்கள், தெலுங்கு சொற்கள் கொஞ்சம் தான் இருக்குது. மொத்தமே இந்த 3 பேஜ் தான் இருக்குது. இந்த 3 பேஜையும் நான் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய நம்ம படிச்சுட்டு லாஸ்ட் டைம் நம்மளால் ரிவிஷன் பண்ணவும் முடியாது, மைண்டில் ஏற்றவும் முடியாது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.